परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. நித்யானந்தம் இன்றைக்கு மிக தீபாவளி ஸ்பெஷல் ஆஸ்க் தி அவதார். இதுவரை நடந்த ஆஸ்க் தி அவதார் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்த ஆதீனவாசிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்வில் என்ன சந்தித்தார்கள், எப்படி அவர்கள் சுவாமிஜியை சந்தித்தார்கள், எப்படி ஆதீனவாசியாக வந்தார்கள் என்று இந்த வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களை அடிப்படையாக வைத்து அறிமுகப்படுத்தினோம். ஆனால் இன்று நாம் சந்திக்க போகும் ஆதீனவாசி இந்த பிறவியில் இருந்து அறிமுகப்படுத்துறதை காட்டிலும் அவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னாடியிலிருந்து அறிமுகப்படுத்தினால்தான் அவரோட அறிமுகம் நிஜ அறிமுகமாக இருக்கும். பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் இந்த அவதார நோக்கத்தில் சிலருக்கு உடல் நலத்தை கொடுக்க வந்தார், சிலருக்கு மனநலத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார், சிலருக்கு ஞானத்தையே கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். ஆனால் ஒருவரை தன் கூடவே வைத்து வாழ அழைத்து வந்திருக்கிறார். அவர்தான் இந்த நபர். இதை கேட்ட உடனே நீங்கள்லாம் நினைக்கலாம், என்னடா பரமஹம்சர் கூடவே வாழ்வதற்காக அழைத்து வந்திருக்கிறாரா அப்படின்னா இப்போது அவருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், பரமஹம்சர் கூடவே வாழ்வதற்காக அழைத்து வந்திருக்காருன்னா இப்போ இருந்து இவங்களை அவருக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி எல்லாருக்குமே எழும்பும். இதற்கு பதில் தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கி ஆஸ்க் தி அவதாரில் யார் வரப்போகிறாங்கன்றதுக்கான உண்மையான அறிமுகம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். பரமஹம்சரின் பூர்வ அவதாரமான மீனாட்சி அவதாரத்தில் அங்கேயர் கன்னியாய் தன் அஷ்டசகிகளுடன் அரசாட்சி செய்தபோது தன் மகளாய் ஒருவரை மாதங்கி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாள். மாதங்கி அன்னை மீனாட்சியிடம் ஒரு வரம் கேட்டாள். எப்பொழுதெல்லாம் அகிலம் காக்க அன்னை உடலெடுத்தாலும் தான் அவளுடன் வாழ வேண்டும் என்ற வரத்தை கேட்க அற்புத வரத்தை அகமகிழ்ந்து அன்னை மாதங்கிக்கு வழங்கினாள். அந்த வரத்தால் தான் மாதங்கியான அந்த மகள் இன்று நம்முடன் ஆத்மப்பிரியானந்த சுவாமியாக நம் பரமஹம்ச நித்யானந்தர் சுவாமிஜியுடன் வாழ்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஆத்மப்பிரியானந்த சுவாமியை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்று ஆத்மப்பிரியானந்த சுவாமி மீனாட்சியின் புனர்ஜென்மமான நம் பரமஹம்ச நித்யானந்தருக்கு மதுரை மீனாட்சி கோயிலில் இருந்தே மீனாட்சிக்கு சூடிய மாலையை பரமஹம்சருக்கு அணிவதற்காக எடுத்து வந்திருக்கிறார்.
இப்பொழுது நாம் இந்த பிறவியில் எப்படி நம் ஆத்மபிரியானந்த சுவாமி பரமஹம்ச நித்யானந்தரை சந்தித்தார் என்று பார்க்கலாம். நித்ய ஆத்மபிரியானந்த சுவாமி சென்னையில் ஒரு மருத்துவ குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே விளையாட்டிலும் பாரம்பரிய இசையிலும் ஆர்வம் உடையவராக இருந்து வந்தார். தன்னுடைய 8ஆம் வயதில் பாரம்பரிய இசையை பயிலும் தன் இசை பயணத்தை தொடர்ந்தார். நிறைய அரங்கேற்றங்களிலும் பல பரிசுகளையும் பெற்றார். இருந்தாலும் தான் பெற்றோர் விரும்பிய பல் மருத்துவ தேர்ச்சியும் பெற்றார். இதற்கிடையில் தன் வாழ்வின் நோக்கம் என்ற தேடலும் அவருள்ளே இருந்து வந்தது. அப்பொழுதுதான் அவருடைய பூர்வாசிரம அப்பா ஒரு இளம் வயது சந்நியாசி படத்தை அவரிடம் காட்டி, உன் வாழ்வில் நீ விரும்பியதை அடைய வேண்டுமென்றால் இவரை வணங்கினால் அடையலாம் என்று கொடுக்க, ஆத்மபிரியா சுவாமியோ நான் சாமியை வணங்குவேன், ஆசாமிகளை அல்ல என்று பதிலளித்தார். அப்பொழுது அவருடைய அப்பா, உனக்கு ஒரு நாள் உண்மை புரியும் என்று பதிலளித்தார். அதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு நாள் சீக்கிரமே வந்தது. நித்யானந்த ஸ்புரணா என்ற தியான முகாமில் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளை சந்தித்தார். சுவாமிஜியை பார்த்த உடனே கண்களில் கண்ணீர் பெருக இவரே தன் வாழ்வின் குரு என்று உணர்ந்தார். தரிசனத்திற்காக சென்ற பொழுது இவர் கேட்ட வரம் எப்பொழுதும் சுவாமிஜியுடனே இருக்க வேண்டும் என்று. இதற்கு சுவாமிஜி சிரித்து கொண்டே ஆனந்தமாக இருப்பாய் என்று பதிலளித்தார். பிறகு பரமஹம்சர் பூர்வாஷ்ரம் அம்மா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த பொழுது தியான சிகிச்சை பெறுவதற்காக கல்பத்ரு தியான முகாமில் கலந்து கொண்டு ஒரு சந்நியாசியாக சுவாமிஜியிடம் வாழ வேண்டும் என்று கேட்டார். சுவாமிஜி அளித்த வரத்தால் சீக்கிரமே சந்நியாசம் பெற்றார். தற்பொழுது சுவாமிஜியின் ஆன்மீக சத்தியங்களை உலக மக்களுக்கு எடுத்து சென்று சேர்ப்பதிலும் 5 சேனல்களில் சக்தி வெளிப்படுத்துதல் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக ஆலோசனைகளும் வழங்கி வருகிறார். இப்பொழுது அவதாரத்துடன் ஆன்மீக நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. எத்தனை பிறப்பெடுத்தாலும் இந்த அரிய வாய்ப்பு இந்த பிறப்பில் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்றென்றும் உங்கள் மகளாய் பிறந்து உங்களோடு இருந்து சேவை செய்வதற்காக விரும்புகிறேன். சுவாமிஜி, என்னுடைய முதல் கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களை பார்த்த மாத்திரத்தில் எனக்குள் ஆன்ம தேடுதல் வந்து நீங்கள் குரு என்று நான் ஏற்றுக்கொண்டேன். குருவை அடைவது கர்மத்தினாலா அல்லது தனி மனித முயற்சியாலா அல்லது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற சொல்கிற மாதிரி குருவின் அருளாலா? நித்யானந்தேஸ்வர சதாசிவ சமாரம்பாம்
நித்யானந்தேஸ்வரி ஆதிசக்திமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். முதல்ல நீ கேட்ட வரம் கேட்டபடியே அமையட்டும். மகளென்னும் உறவிற்கு மாட்சிமை கற்பு செய்து நான் ஆட்சி செய்ய உலகிற்கு வரும் பொழுதெல்லாம் என் காட்சியோடு நீ இருப்பாய். அடுத்தது நீ கேட்ட கேள்விமா, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை ரெஃபரன்ஸாக சொல்லி மேற்கோளாக காட்டி நான் பார்த்த உடனேயே எனக்குள் ஆன்மீக தேடுதல் எழுந்தது. குருதான் வாழ்க்கைன்னு பிடித்து கொண்டேன். ஸோ குருவை அடைவது கர்மத்தாலா, முற்பிறவி பயனாலா, தன் முயற்சியாலா, அதுதான் கேட்குறேன் இல்லையா? உண்மையில் பார்த்தோம்னா இந்த மூன்றினாலும் அடையப்படுகிறார். சில பேருக்கு பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்து அந்த தொடர்பை தொடர்ந்து வருவதனால் அடைகிறார்கள். அது ஆனால் ரொம்ப குறைந்த நபர்கள், அது ரொம்ப மிக 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 குறைந்த எண்ணிக்கை. ரெண்டாவதாக, தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதையெல்லாம் பார்த்ததனால் ஏற்பட்ட விரக்தி. கைவல்ய நவநீதம்ன்ற ஒரு அருமையான தமிழ் வேதாந்த நூல் சொல்லும், ஆனவி மனைவி மக்கள் அர்த்தவீடனைக்கண் மூன்றுங்கானவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணஞ்சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே. ஆனவி மனைவி மக்கள் இந்த பல்வேறு விதமான பந்தங்களிலே சிக்கி பல்வேறு விதமான துக்கங்களை பார்த்து ஒரு வேடனுடைய வலையிலே சிக்கி, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் தப்பிவிட்ட ஒரு மான் என்ன வேகத்தோடு அங்கிருந்து ஓடுமோ அந்த வேகத்தோடு ஆனவி மனைவி மக்கள் அர்த்தவீடனைக்கண் மூன்றும் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் அந்த வேகத்தில் ஓடி போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே. ஆனவி மனைவி மக்கள் அர்த்தம் வீடு அனைக்கண் இவைகள் எல்லாவற்றினுடைய எரிப்பு ஒரு மனிதனை துக்கம் துயரம் போன்றவைகளால் தகித்து விரக்தியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றாலும் அவனால் குருவை அடையாளம் கண்டு சரணடைந்து வாழ்க்கையின் குறிக்கோளை தெரிந்து கொள்ளுகின்ற பக்குவத்தை அடைந்து விடுகிறான். இன்னும் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான துக்கமும் பிரச்சனையும் இல்லை, ஆனால்
இருக்கின்ற வாழ்க்கையின் நிரந்தரம் அற்ற தன்மை. குருவினுடைய சதாசிவ நிலை, சதாசிவ இருப்பு, சதாசிவ சக்திகளின் வெளிப்பாட்டை கண்டு, ஆஹா, வாழ்க்கை இப்படி அல்லவா இருக்க வேண்டும், இவரோடு அல்லவா இருக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தின் காரணமாக தான் இருக்கும் இருப்பு நிலையின் நிலை அற்ற தன்மையும் கலை அற்ற தன்மையும், நிலை அற்ற தன்மையும் கலை அற்ற தன்மையும், இதை புரிந்து கொள்வதனால் குருவை கண்டுபிடிப்பவர்களும் உண்டு. நீ கேட்ட 3 கர்மம், வினைப்பயன், தேடுதல், தன்முயற்சி, இவைகள் மற்றும் பல்வேறு காரணங்களினாலும் குரு தேடப்படுகின்றார், அடையப்படுகின்றார். அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு ஆழமான ஒரு தேவை, இறுதி வாழ்க்கையின் இறுதி நோக்கமான நம்முடைய சாத்தியக்கூறுகள் எல்லாம் மலர்ந்து முடிகின்ற வரை ஓய்வு கொள்ளாது இருத்தல். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ, நம்முடைய சாத்தியங்கள், சக்திகள், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ், இந்த சாத்தியங்களையும் சக்திகளையும் வெளிப்படுத்தி முடிக்கின்ற வரை ஓய்வெடுக்காது இருத்தல் என்கின்ற ஒன்றை மட்டும் மனிதன் பற்றி கொள்வானேயானால், குரு நம்மை தேடி வருவார் ஒன்று, நம்மை தேடி அவர் வரும்பொழுது நாம் அவரை கண்டுகொள்வோம் என்பது மற்றொன்று. இரண்டுமே நடந்துரும். பீரங்கியில் நெருப்பு வச்ச ஒரு வினாடியில் பீரங்கி வெடிக்கின்றது. ஆனால் அதற்கு பீரங்கி தயார்படுத்தப்படுகின்றது. மருந்தால் நிறைக்கப்பட்டு வெடிமருந்தும் கரித்தூளும் வைத்து இடிக்கப்பட்டு தயார் செய்யப்படுகிறது. அதே போல நம் உணர்வும், இப்போ உன்னுடைய அனுபவத்தை சொன்னமா, பார்த்த உடனேயே கண்களில் தாரை தாரையா பொங்கி கண்ணீர் பெருகி இவர்தான் என் குரு என்று உணர்ந்தேன், என்னுடைய ஆன்மீக தேடுதல் மலர்ந்ததுன்னு. நீ ஏற்கனவே உள்ளுக்குள் இருந்த அனுபவத்தை ஒரு வினாடி தொட்டவுடனே அது மலர்ந்து விட்டது. இது எல்லோருக்கும் நடப்பதில்லை. ஏன்னா தயாரிக்கப்பட்ட பீரங்கி தான் வெடிக்கும், தயாரிக்கப்படாத பீரங்கி வெடிப்பதில்லை. அதே போல எந்த மனிதன் தேடுதல் என்கின்ற வெடிமருந்தை வைத்து தன் முயற்சி என்கின்ற கரித்தூளும் சேர்த்து மீண்டும் 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 குறிக்கோளிலிருந்து மாறாமல் இருக்கின்ற நேர்மையால் இடிக்கப்பட்டு தயாராக இருக்கின்ற பீரங்கிதான் குருவின் தீட்சை எனும் நெருப்பு பட்டவுடன் பிரச்சார பீரங்கியாக மாறுகிறது. குரு சிஷ்ய சம்பிரதாயம் சனாதன இந்து தர்மத்தின் ஆணி வேர். தமிழும் சைவமும் இந்த குரு சிஷ்ய சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே மட்டும்தான் உயிரோடு இருந்தது, உயிரோடு இருக்கின்றது, உயிரோடு இருக்கும். சுவாமிஜி, நான் கடவுள் அப்படின்ற அந்த மிக உயர்ந்த அந்த தாட் கரண்ட், புரிந்துணர்வு நிலையிலிருந்து கடவுளே இல்லை, கடவுள் ஒருவர் தான் அப்படின்ற புரிந்துணர்வு நிலைக்கு மனித மன அமைப்பு தள்ளப்பட்டது எதனால்? இந்த உணர்வு ரீதியான சீரழிவிற்கு என்ன காரணம்? இதை நிறுத்துவதற்கு என்ன வழி? மனிதனுடைய உடலும் உடல் இசைவும், பிசியாலஜிக்கான தமிழ் வார்த்தை உடல் இசைவு, மனமும்
மனதிசைவு. இசைவு அப்படின்னா லாஜி. இசைவு, இசைவு அப்படின்னா லாஜி. உடல் உடல் இசைவு, மனம் மனது இசைவு, உயிர் உயிர் இசைவு. எப்பொழுது ஒரு ஆரோக்கியமான உடலிசைவும் மனதிசைவும் உயிரிசைவும் இருக்கிறதோ அப்பொழுது மனிதன் இந்த பிரபஞ்சத்தை ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தன்மையோடும் கொண்டாட்டத்தினுடையும் ஆனந்தத்தோடும் பரவச களிப்போடும் பார்க்கிறான். எப்போ தன் உடலும் உடல் இசைவும் மனதும் மனதிசைவும் உயிரும் உயிரிசைவும் இசைவில் இல்லாது இருக்கின்றதோ, அந்த இசைவில் இல்லாத அசைவுகள் நடக்கும் பொழுது தன் மீது நம்பிக்கை இழந்து, தன்னை சுற்றி இருக்கும் மனித சமூகத்தின் மீது நம்பிக்கை இழந்து, இயற்கையின் மீது நம்பிக்கை இழந்து, இயற்கையையே செயற்கையாக செய்து வைத்த இறைவன் மீது நம்பிக்கையை இழந்து, இவைகள் எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கை இழந்து தன்னை அவைகளோடு தொடர்பு படுத்திக் கொள்ளுகின்ற தெளிவை இழந்து ஆல்மோஸ்ட் சித்தப்பிரமை பிடித்த இயக்கம் இல்லாத மயக்கத்தில் இருக்கின்ற பொழுதுதான் தான் கடவுள் என்கின்ற தன்னுடைய இருப்புத்தன்மையை இழக்கின்றான். அதாவது ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் குழந்தை பருவத்திலே இருக்கின்ற உடல் இசைவு, மனதிசைவு, உயிர் இசைவு, இதனால் இருக்கின்ற காரணம் இல்லாத களிப்பு, அதை இழந்துடக்கூடாது. காரணம் இல்லாத களிப்பு மீனாட்சி கொடுத்து அனுப்பிய சீதனம். அவள் கொடுத்தனுப்பிய ஸ்ரீதனம். இந்த காரணமில்லாத களிப்பு குறையும் பொழுதுதான் எல்லாவற்றின் மீதும் சந்தேகம் வருவதனால் இறுதி சத்தியங்களை உள்வாங்க மறுக்கின்றான், மறக்கின்றான். உதாரணத்துக்குமா, ஒரு குளத்தினுடைய நீர் தெளிந்து இருக்குமானால் வானத்தில் இருக்கிற சூரியனையும் சந்திரனையும் மட்டுமல்ல, நட்சத்திரங்களை கூட நாம் இந்த ரிஃப்ளெக்ஷனில் பார்த்துட முடியும். அதுவே கொஞ்சம் சலனம் இருந்தால் நட்சத்திரங்களை பார்க்க முடியாது, சந்திரனை பார்க்கலாம். ரொம்ப சலனம் இருந்தால் சந்திரனையும் பார்க்க முடியாது. அது மாதிரி நமக்கு நம்முடைய உள்ளம் உடலும் உடலிசைவும் மனதும் மனதிசைவும் உயிரும் உயிரிசைவும் தெள்ளத் தெளிவாக இருக்குமானால் இந்த நான் கடவுள் என்கின்ற இருப்பிலேயே இருக்கிறான். ஒரு ஆனந்தமான மனிதனை நீ கடவுளப்பா, கடவுள் சக்தியின் வெளிப்பாடு நீன்னு சொன்னால் உடனே நம்பிடுவான். அவனுக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. ஆனந்தத்துக்கு இருக்கின்ற ஆன்மீக குணமே உயர்ந்த சத்தியங்களை மூளை பிரதிபலிப்பதற்கு அது உறுதியாயிருக்கின்றது, உறுதுணையாயிருக்கின்றது. அதனால தான் இந்த ஆனந்தம் எனும் குணம் சதாசிவ பெருமானால் ஷஷ்டாங்க யோகத்தில் ஒரு அடிப்படையான தேவையாக சொல்லப்படுகின்றது. தனக்குள் இருக்கின்ற ஆனந்தம் தன்னைத்தானே சந்தோஷமாக வைத்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குணம். காரணம் என்னன்னா, ஒரு இசைவு உடைய மனத்தில்தான் உயர்ந்த சத்தியங்கள் பிரதிபலிக்கும். அதாவது சைவ உணவு எந்த அளவிற்கு உடம்பிற்கு, உடலுக்கும் உடல் இசைவிற்கும் தேவையோ அதுபோல சந்தோஷமாயிருத்தல் மனதிற்கும் மனதிசைவிற்கும் வேண்டும்.
இந்த இடத்துல நான் சந்தோஷம், ஆனந்தம் 2 வார்த்தையும் ஒரு பொருள்பட உபயோகப்படுத்துகிறேன். காரணம் என்னன்னா, தன்னுடைய முயற்சியினால் ஆனந்தத்தை கொண்டு வருவது சந்தோஷம், தானாகவே சந்தோஷம் நிரந்தரமாய் இருப்பது ஆனந்தம். சாதனை, சாத்தியம், இந்த 2 காலத்திலும் அந்த ஆனந்தத்தின் குணத்தை சொல்வதற்காக 2 வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன். அடிப்படையாக யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக அமைத்து கொண்டார்களோ, இசைவோடு அமைத்து கொண்டார்களோ, அவர்களால் நீங்கள்தான் கடவுள்னு சொன்ன உடனேயே அந்த உண்மையை காக்னைஸ் பண்ண முடிஞ்சது. உயிராலே அந்த உண்மையை உரைத்து கொள்ள முடிந்தது. அந்த உண்மை உயிருக்குள் உரைத்தது. சில நேரத்தில் மூளையில் மட்டும் உரைக்கும், இல்லை உணர்ச்சியில் மட்டும் உரைக்கும், உணர்விலே உரைக்காது. அந்த உணர்விலே உரைத்தல், அதுதான் காக்னிஷன் சொல்கிறேன். காக்னிசன்ஸ், காக்னைஸ் பண்ணிக்கிறது, டெப்த்தில் காக்னைஸ் பண்ணிக்கிறது. ஒரு இசைவு இருக்கின்ற மனிதனால் நீ கடவுள்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த டெப்த்தில், அந்த மனிதனுக்கு அது உயிரிலே உரைக்கின்றது. ஒன்றுமில்லை, சாதாரணமாக சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. சாதாரணமாக மனிதர்களை பார்த்து வசைபாடினீங்கன்னா, வசைபாடினா எருமையே இல்லை வசைபாடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணால் உடனே காக்னைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கோபமும் வேகமும் வெளிப்படுறது. என்ன தைரியம், நீ என்ன சொல்லிட்டியா, என் வம்சத்தை சொல்லிட்டியா, என் பரம்பரையை சொல்லிட்டியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார். அந்த காக்னிஷனோட ஸ்பீடு, உயிரிலே உரைக்கின்ற வேகம், அதுவே அதே மனிதனை பார்த்து நீ சதாசிவன், நீ இறைவனின் வடிவம் அப்படின்னு சொல்லுங்க, காக்னைஸ் பண்ணுறதுக்கு ஆகிறதில்ல. அட வேற வேலையை பாரு சாமி, டீக்கே காசு இல்லை, இதில் சதாசிவன் வேற சொல்கிற. வேகத்தோடு ஒரு சத்தியத்தை உயிரிலே உணர்வது ஒரு ஒரு அடிப்படையான சத்தியம். என்னன்னா, உயிரில் நாம் எதை உணர்ந்தாலும் அதுதான் உண்மை. எந்த சத்தியம் நம் உயிரில் உரைக்கிறதோ அதை சார்ந்துதான் நம் வாழ்க்கையின் நோக்கும் போக்கும் இருக்கும். நம்ம உடம்பும் மனசும் ஒரு அடிப்படையான பக்குவப்படுத்தப்பட்ட நிலையிலே நாம் அதை வளர்ப்போமானால், நீங்கள் கடவுள்னு சத்தியத்தை சொன்ன மாத்திரத்திலே அது உயிரில் உரைச்சிரும். கொஞ்சம் சஞ்சலம் இருந்தால், இல்லை கடவுள் இருக்காரு, அவர் ஒருத்தர் தானே, நானா அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. அதாவது சந்திரன் தெரியும், விண்மீன்கள் தெரியாது, அந்த அளவுக்கு சஞ்சலம் இருக்கிற ஒரு நீர் நிலை. சுத்தமாக குழம்பி போன குட்டை தான். விண்மீனும் இல்லை, சந்திரனும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் மீன் தான், அடித்து சாப்பிட்றா. அடிப்படையா நீங்கள் கடவுள் அப்படிங்கிற உண்மையை மனிதனுக்கு உணர்த்துவதுதான் அவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்மை. அதுதான் மிகப்பெரிய அபாயமும் கூட. ஏன்னா அதை சொல்ல வரவங்களை மனிதன் பொறுமையோடு எதிர்கொள்வதில்லை. உதாரணத்துக்கு, ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், விடிய காலையில் கனவு புலி விரட்டுறதா. 2 புலி அவனை விரட்டுது, வேக வேகமாக ஓடி போய் மரத்து மேலே ஏறான். அங்கே ஒரு மலைப்பாம்பு முழுங்கிறதுக்காக வாயை திறந்து நின்றுட்டுருக்கு. சரி, அந்த மரத்துலேருந்து அப்படியே எகிரி குதிச்சிடலான்னு பார்த்தா அங்கே பெரிய ஆறு, 4 முதல்ல வாயை பிளந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. கனவுல அவன் ஐயோ ஐயோன்னு கத்துறான், துப்பாக்கி கொண்டு வா, அணுகுண்டு கொண்டு வா, பீரங்கி கொண்டு வான்னு. பக்கத்தில் விழிச்சிட்டு இருக்கிற ஒரு நண்பன் அவனுக்கு செய்ய வேண்டிய உதவி துப்பாக்கி, கத்தி, அணுகுண்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறதா, இல்லை ஒரு தட்டு தட்டி அடைச்சி எந்திரி அப்படிங்கிறதா? இந்த பக்கத்தில் இருக்க நண்பன் அடைச்சி எந்திரி அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான், ஏய் நான் உன்னே அணுகுண்டு கேட்டேன், துப்பாக்கி கேட்டேன், கத்தி கேட்டேன்,
முடிஞ்சா அதையெல்லாம் கொடு, இல்லைன்னா எந்திரிச்சு போ. அப்போ நீ என் நண்பன் இல்லை, நீ என் விரோதி, என் துரோகி, அவசரத்துக்கு உதவி பண்ணாத துரோகி. கடைசி வரை அவனுக்கு நிஜமாக எந்த உதவி வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள அவன் தயாராக இருப்பதில்லை. அதனால்தான் அவர்களை நான் ஆண்டவன் என்று சொன்னாலும் என்னை அவர்கள் ஏமாற்றுக்காரன் என்ற வார்த்தையினால்தான் நான் அவர்களை என்னைப் போல் விழிக்கின்றேன், அவர்கள் என்னை அவர்களைப் போல் விழிக்கின்றார்கள். விழிப்பினால் ஏற்படும் வலிப்பு எனக்கு இல்லாததனால் வலிக்க வைக்க வேண்டி விழித்தாலும் வலி இல்லை. வலிப்பதற்காக அல்ல, விழிப்பதற்காக அவர்களை நோக்கி விழித்தாலும் விழிக்க விரும்பாததனால் விழிப்பு அவர்களுக்கு வலிப்பாய் தோன்றுகிறது. நீயே இறைவன் எனும் விழிப்பு வலிப்பு காரணத்திற்காக வலிக்க வைக்க வேண்டி சொல்லப்படவில்லை, விழிக்க வைக்க வேண்டி சொல்லப்பட்டாலும் விழிக்க விருப்பமில்லாத காரணத்தால் வலிக்கச் சொல்லப்பட்டதாய் அவன் நினைப்பதனால் மனிதனுக்கு இந்த உண்மையை சொல்லி புரிய வைப்பதுதான் மிகப்பெரிய சேவை. புரிந்து கொள்ளுகின்ற வரை அவனுடைய எதிர்வினை மிகப்பெரிய அபாயம். கத்தி வேண்டும் என்று அவன் கத்திக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு தேவை கத்தியோ சுத்தியோ அல்ல, சாதாரண புத்தி. வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை. அடிப்படையாக நல்ல சைவ உணவால் உடலையும் நல்ல சந்தோஷமான கருத்துக்களால் மனதையும் இசைவுபடுத்தினீர்களானால் போதுமானது. நீங்களே சதாசிவ பரம்பொருளின் ஸ்வரூபம் என்கின்ற சத்தியம் எங்கிருந்தோ உங்கள் காதில் விழுந்து உங்கள் உணர்வில் உரைத்து உங்கள் உயிர் இசைவை உருவாக்கிவிடும். உடல் இசைவையும் மனதிசைவையும் மட்டும் நீங்கள் செய்து வைத்தாலே பெருமான் உயிர் இசைவை செய்து விடுவார். அடிப்படையாக மனிதன் செய்ய வேண்டியது உடல் இசைவையும் உயிர் இசைவையும் செய்து வைக்க வேண்டியது. சுவாமிஜி, இப்பொழுது எனக்கு ஒரு விஷயம் நிகழ்கிறது, இப்போ ஒரு விஷயம் நடக்குது. அது என் கர்மத்தினாலா இல்லை நான் தான் அதை செய்கிறேனா? அது என்னுடைய ஃப்ரீ வில்லா? அப்பொழுது இங்கு என்னுடைய வினை என்ன? இது ஒரு அருமையான முக்கியமான சத்தியம். விதி மதி சதி. விதி வெல்லுமா மதி வெல்லுமா? மதியையே மாற்றும் விதி சதியா அல்லது விதியையே மாற்றும் மதி பதியா? விதியை மாற்றும் மதி பதியா, மதியையே மாற்றுவது விதியின் சதியா? அடிப்படையா பார்த்தோம்னா இருப்பு, அதாவது நம்முடைய உயிர், நம்முடைய உயிரின் நோக்கம், நாம் நமக்கு நாமே இருக்கின்ற சத்தியத்தன்மை, அதாவது என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்துக்கும் என்னுடைய செயல்களுக்கும் இருக்கின்ற இன்டெகிரிட்டி, சத்தியத்தன்மை, அதைத்தான் நான் இருப்புன்னு சொல்றேன். இந்த இருப்பும் இருப்பிலிருந்து இழுப்பும் எப்படின்னா, வாழ்க்கையில் கற்பனை கூட இருப்பிலிருந்து தான் இழுப்பு நடக்க முடியும். கம்பர் ரொம்ப அருமையாக ஒரு உவமை சொல்வார். இருகை வேழத்து ராகவன் வந்தான். ராமபெருமான் வருவதை கம்பநாட்டாழ்வார் ரொம்ப அழகாக சொல்வார். இரண்டு கை இருக்கின்ற யானையைப் போலே இரு கை வேழத்து ராகவன் வந்தான்.
ஒரு தும்பிக்கை இருக்கின்ற யானையை பார்த்தால் அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய தெளிவு இருந்தால் மட்டும்தான், அனுமானம் இருந்தால் மட்டும்தான் இருகை வேழம் என்கின்ற இழுப்பை நாம் செய்ய முடியும். இருப்பு சார்ந்து மட்டும்தான் இழுப்பு நிகழும். ஒருகை வேழம் என்கின்ற இருப்பு இருந்தால் மட்டும்தான் இருகை வேழம் எனும் இழுப்பு நடக்க முடியும். இது கவிதை நிலையில். இதுவே நம் நிஜ வாழ்க்கை நிலையில் நம்முடைய இருப்பு சார்ந்த இழுப்பும் தான் இந்த விதி மதி பிரச்சனையே. நம்முடைய இருப்பு அதனுடைய ஆழம் சார்ந்து மட்டும்தான் நம் வாழ்க்கையின் இழுப்பு இருக்கும். இந்த இழுப்பில் இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட்ஸ், அதாவது தெளிவு இல்லாத நம்முடைய குறிக்கோளுக்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் நேர்மைப்படாத இருக்கின்ற மன அமைப்புகள், செயல்பாடுகள், இது எதிர்வினையை கொண்டு வரும் பொழுது அதை தான் நாம் விதின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காலை நம்மால் தூக்க முடியும், அது நம் சுதந்திரம். அந்த தூக்கிய காலை இறக்காமல் இன்னொரு காலை தூக்க முடியாது, அது பந்தம். ஒரு சுதந்திரம் ஒரு பந்தத்தை அளிக்கிறது. எது சுதந்திரம், எது பந்தம், எந்த சுதந்திரம் நமக்கு வேண்டும், எந்த பந்தம் நமக்கு பரவாயில்லை, இதை பார்த்துதான் வாழ்க்கை இயங்குகிறது. சில இடங்களில் நாம் என்ன தேவைன்னு முடிவெடுக்கிறது நம்ம சுதந்திரம். ஆனால் அதோட எதிர்வினை, பக்கவினை எல்லாவற்றுக்கும் நாம் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் மறந்துவிட முயற்சிக்கும் பொழுது, பொறுப்பு நம் மீது வலிய திணிக்கப்படும் பொழுது, செயல்வினை அதனுடைய எதிர்வினையும் பக்கவினையும் நம் மீது வலிந்து திணிக்கப்படும் பொழுது நாம் அதை விதின்னு குற்றம் சாட்டுகிறோம். உண்மையில் மதியை தாண்டிய விதி இல்லை. மதியிலே நாம் மறந்துவிட்ட பாகங்கள், நாம் எதிர்பார்க்காத செயல்வினையும் எதிர்வினையும் கொடுக்கும் பொழுது அதை விதி என்று நாம் நம்புகிறோம். நம்புவது மட்டுமல்லாமல் அது விதி செய்த சதி என்று கோபமும் கொள்கின்றோம். உண்மையில் நம் விதிக்கும் விதி செய்த சதிக்கும் கூட நாமே பதி என்பதுதான் மதி. ஆழ்ந்து திரும்பி பார்த்தோம்னா இந்த மொத்த கேள்வி, நீங்க இப்போ பிரசன்ட் பண்ண இந்த தாட் கரண்ட், சிந்தனை ஓட்டம், இந்த மொத்த சிந்தனை ஓட்டத்துக்குமான தீர்வு என்னன்னா, நம் குறிக்கு நாம் சத்தியமோடு இருந்தால் கோளெல்லாம் கூட நம் குறிக்கு அருள் செய்யும். குறிக்கோளை நாம் அடைவோம். நம்ம குறிக்கு நாம் எவ்வளவு சத்தியமாய் இருக்கின்றோம், நம்முடைய நோக்கத்திற்கும் நம் தலைவனுக்கும் நம் குறிக்கோளுக்கும் நாம் எந்த அளவுக்கு சத்தியத்தோடு இருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த விதி மதி சதி பதி மொத்த இந்த சூழலுக்குமான தெளிவு. எப்பெல்லாம் வாழ்க்கையில் விதி விளையாடுன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நாம் செய்ய வேண்டியது, நமக்கும் நம் குறிக்கோளுக்கும் இடையிலே இருக்கின்ற சத்தியத்தை ஆழமாக்குதல், அதை ஆழமாக்கிக் கொள்ளுதல், அந்த சத்தியத்தின் ஆழத்தை அதிகமாக்கிக் கொள்ளுதல்,
பிளைண்ட் ஸ்பாட்டை குறைக்கிறது. இருளகற்றல். உண்மையில் பார்த்தா இருப்பிலே இருக்கின்ற ஓட்டைகள் தான் இழுப்புக்கு காரணமாகுது. இருப்பு தன்னுடைய சத்திய நிலை, இழுப்பு கர்மம். இருப்பிலே இருள் இல்லாமல் இழுப்பு நடந்தால் அது இனிமையான தெய்வ வாழ்க்கை. இருப்பிலே இருள் இருந்து இழுப்பு நடந்தால் வரப்போகிற செயல்வினையும் எதிர்வினையும் நாம் எதிர்பார்க்காததாக இருக்கும் என்பதனால் அதை நாம் விதி என்று சொல்வோம், விதி செய்த சதி என்று பழிப்போம். நம் மதி எங்கே போனது என்று நம்மை நாமே பழித்துக் கொள்வோம். இந்த மொத்த விதி வலியதா, மதி வலியதா, மதியையே மாற்றுகின்ற சக்தி விதியின் சதியா, அல்லது விதியையே மாற்றுகின்ற மதியே பதியா என்கின்ற இந்த மொத்த சூழலுக்கும் கேள்விகளுக்கும் உண்மையான தீர்வு என்னன்னா, நம் வாழ்க்கையில் நாம் எதை குறிக்கோளாக கொண்டோமோ அதற்கு நம்முடைய நேர்மையையும் சத்தியத்தையும் ஆழமாக்கி கொள்வது. அப்போ இருப்பின் ஆழம் அதிகமாவதனால் இழுப்பின் அகலம் குறையும். இழுப்பின் அகலம் குறைவதனால் இருள் இல்லாத சிந்தை ஓட்டம் இருக்கும். இருள் இல்லாத சிந்தனை ஓட்டத்தினால் நாம் எதிர்பாராத, எதிர்நோக்காத வினைப்பயனும் செயல் பயனும் கர்மப்பயனும் வராது. அதனால் வாழ்க்கையை விதி என்று பழிக்கவும் மாட்டோம், விதியின் சதி என்று இழிக்கவும் மாட்டோம். விதி என்றும் விதியின் சதி என்றும் பழிப்பதனாலும் இழிப்பதனாலும் நம்மை நாமே அழிக்கவும் மாட்டோம். சுவாமிஜி, ஒரு நாடை ஆளும் தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆழ்மை அப்படின்னா என்ன? ஆழ்மை, இந்த ஆழ்மைக்கு சதாசிவ பெருமான் அளிக்கின்ற டெஃபனேஷன், விளக்கம் என்ன? இருக்கின்றது எல்லாமே தன்னை பெருக்கிக் கொள்வது இயல்பு. ஒரு டாக்டர் நிறைய டாக்டரை உருவாக்குவார். ஒரு என்ஜினியர் நிறைய என்ஜினியரை உருவாக்குவார். ஒரு குரு நிறைய குருமார்களை உருவாக்குவாங்க. ஒரு நடிகன் நிறைய நடிகர்களை உருவாக்குவாங்க. எதுவாக நாம் நம்மை, நம்முடைய இருப்பை உணர்கிறோமோ அதை நாம் பெருக்குவோம். ஒரு மனிதன் தன்னை வெறும் ஒரு மனிதனா மட்டும் நினைச்சா நிறைய மனிதர்களை உருவாக்குவான். ஒரு பன்றி நிறைய பன்றிகளை உருவாக்கும். தன்னை எதுவாக தான் உணர்கிறானோ இருப்பை பெருக்குவது அந்த இயற்கைக்கு பேர் தான் ஆண்மைன்னு பேர். நாடாண்மை அப்படின்னா தன்னுடைய இருப்பையே நாடாக, நாட்டு மக்களாக, இவர்களின் நலனாக உணர்கின்ற ஒருவன் அதை பெருக்குவதுதான் நாடாண்மை. நம்மை நாம் எதுவாய் உணர்கிறோமோ அதை பெருக்குவது ஆண்மை. தன்னை தான் எந்த இனமாய் எதுவாய் கருதுகிறானோ அதை பெருக்குவது ஆண்மை. இனம் பெருக்குவது ஆண்மை. நாட்டையும் நாட்டின் நலனையும் நாட்டின் குடிகளையும் குடிகளின் நன்மையையும் தானாய் உணர்ந்து அதை பெருக்குபவன் நாடாள்பவன். அதை பெருக்குவது நாடாண்மை. எவன் தன்னையும் தன் குடியையும் குடியின் கொற்றத்தையும் அவர்கள் சுற்றத்தையும் நன்மையையும் தானாய் உணர்ந்து பெருக்குகின்றானோ
அவன் நாடாண்மை செய்பவன். இதுவே நல்ல நாடாண்மை. சுவாமிஜி, சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் பெண்களுக்கு சந்நியாசம். புராணத்தில் கார்கி, மைத்ரேயி போன்ற சந்நியாசிகளும் மற்றும் வட இந்தியாவில் பெண் சந்நியாசிகளுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் ஏன் தமிழ்நாட்டிலோ திராவிடத்திலோ இல்லை? மற்றும் ஏன் பெண் சந்நியாசிகளை மடாதிபதிகளாக நியமிப்பதில்லை? முதல் விஷயம், நீ சொன்ன மாதிரி புராணங்களில் மைத்ரி, கார்கி, புராணங்கள் இல்லை, வேதங்களிலே அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், உபனிஷதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மைத்ரியும் கார்கியும் புராண காலத்து மாதர்கள் அல்ல, வேத காலத்து உபநிட காலத்து மாதர்கள், அதற்கும் மூத்தது. சந்நியாச மந்திரமே மிக தெளிவாக பெண்களுக்கு சந்நியாச உரிமை உண்டு என்றுதான் மந்திரமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம். நீ கேட்கிற இந்த கேள்விமா, ஏன் தமிழ்நாட்டிலும் திராவிடத்திலும் பெண் சந்நியாசிகளுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் போனது? நீ சொல்ற இந்த பிரச்சனை நிச்சயமாக கடந்த இந்த நாத்திக நாராசம் பரவிய பிறகு வந்த பிரச்சனை தானே தவிர அதற்கு முன்பாக இருந்தது அல்ல. மங்கையர்க்கரசியார் பாரு, உண்மையிலேயே பெரிய ஞானியாக வாழ்ந்திருக்கிறார். திலகவதி அம்மையார், நால்வரையும் திரும்பி பார்த்தோமா, நால்வருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோமானால் எந்த அளவிற்கு சைவத்திலே பெண்களுக்கு உயர்ந்த இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரையும் மீனாட்சியையும் ஒன்றாக பாடுகின்றார். திருநாவுக்கரசர் தன்னுடைய தாய், தன்னுடைய தமக்கை அக்கா திலகவதி அம்மையாரால் தான் சைவத்துக்கே மீண்டும் இழுத்து வரப்படுகிறார். திருநீறு கொடுத்து சூலையை குணமாக்குகின்ற சக்தி திலகவதியாருக்கு இருந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையிலே சங்கிலி நாச்சியாரும் பறவை நாச்சியாரும் எந்த உயர்ந்த ஸ்தானத்தை, ருத்ரகன்னியர்களாக இருந்து எவ்வளவு உயர்ந்த சிவனும் சிவத்தொண்டும். என நல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கையை பார்த்தோம்னாமா, தன்னுடைய நெருங்கிய நண்பன், சதாசிவ பரம்பொருளுக்கு நெருங்கிய நண்பன் சுந்தரமூர்த்தி நாயனார், அவர்கிட்ட போய் சொல்றாரு, கவலைப்படாத, நீ சொல்ற மாதிரியே திருவொற்றியூர்ல நீ வந்து சத்தியம் பண்ற நேரத்தில் கோவில்ல இருந்து வெளியில வந்து வன்னி மரத்துக்கு கீழே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, அவங்க அந்த அம்மா கனவுல போய் சொல்றாரு, இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கான், நீ அவனை கோயிலில் சத்தியம் பண்ண சொல்லாம வன்னி மரத்துக்கு கீழே சத்தியம் பண்ண சொல்லு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சதாசிவ பரம்பொருளுக்கும் இருந்த அந்த நெருக்கம் அவளுக்கும் பெருமானுக்கும் இருந்திருக்கிறது. சைவத்தை திரும்பி பார்த்தோமானால் தமிழ்நாட்டிலே வேரூன்றி இருந்த ஆன்மீக இயக்கங்களை திரும்பி பார்த்தோமானால் நிச்சயமாக பெண்களுக்கு இடம் இல்லை என்று என்னால் சொல்ல முடியவில்லை, சந்நியாசம் இல்லை என்றும் என்னால் சொல்ல முடியவில்லை. ஏன்னா சன்னியாசிகள் இருந்திருக்காங்க. அவை பிராட்டி வாழ்க்கை முழுவதும் சன்னியாசியாக வாழ்ந்திருக்கிறார். சித்தர்கள் பல பேர் பெண் சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். மடாதிபதிகளாக பெண்கள் இல்லை என்பதை கூட என்னால் ஒரு முழுமையான கருத்தாக, கூற்றாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சைவம் எனும் மிகப்பெரிய சம்பிரதாயம் மனித இனத்தின் சரிபாதியான பெண்மைக்கு மறுக்கப்பட்டிருக்க சாத்தியமே இல்லை. இடைச்செருகல்களும் இஸ்லாமிய பயங்கரவாத படையெடுப்புகள் போன்ற காலங்களிலும் பாதுகாப்பு கருதி மடாதிபதி போன்ற பொறுப்புகளில் அதிகம் பெண்கள் நியமிக்கப்படாமல் அல்லது கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறதே தவிர, கல்வெட்டுக்களை புரட்டி பார்த்தோமானால் பல இடங்களில் சிவாச்சாரியார்களைப் போல, பீடாதிபதிகளைப் போல ருத்ரகன்னிகைகள் பல்லக்கிலே வந்து பெருமானுக்கு பூஜை செய்துவிட்டு திரும்பி இருக்கிறார்கள்.
மடாதிபதிகள் அறக்கட்டளைகளை நிறுவியதைப் போல ருத்ரகன்னிகைகள் பூஜைகளுக்கு, நித்திய பூஜைகளுக்கு அறக்கட்டளைகளை நிறுவி வைத்திருக்கின்றார்கள். பெண்களுக்கான சந்நியாசி மடங்கள், சந்நியாச பீடங்கள் நிச்சயமாக இருந்திருக்கின்றது. பெண்களே குருவாக இருந்திருக்கின்ற பீடங்களும் மடங்களும் இருந்திருக்கின்றது. இஸ்லாமிய பயங்கரவாத போர்களின் போதும் படையெடுப்புகளின் போதும் அந்த காலகட்டத்தில் உருவான சைவ சம்பிரதாயங்கள் பெண்களை பீடத்தில் அமர்த்துவதில்லை என்கின்ற முடிவை பாதுகாப்பு கருதி எடுத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதானே தவிர வடநாட்டு வேதாந்த சம்பிரதாயங்களில் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட இடம் தென்னாட்டு சம்பிரதாயங்களில் அளிக்கப்படவில்லை என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை இந்த நாத்திக நாராச கூத்தடிப்பினால் அது குறைந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். அதை சரி செய்வதற்காகத்தான் உங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றேன். அனுப்புகிறேன். ஏன் இப்படி என்பவர்கள் சாதாரண மனிதர்கள், எப்படி மாற்றுவது என்பவர்கள் நித்யானந்தரின் சீடர்கள். நிச்சயமாக பெரும் சித்தர்களும் ஞானிகளும் மடாதிபதிகளும் துறவிகளும் சந்நியாசிகளும் எல்லா விதமான நிலைகளுமே பெண்கள் இருந்திருக்கிறார்கள். நடுவில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் அந்த தொய்விலிருந்து நாம் எழுந்து வெளியில் வந்து சைவத்தில் பெண்மைக்கு சமபங்கு அளித்து அவர்களுக்கும் சம உரிமை தந்து அவர்களும் சைவம் வாழ்ந்து வாழ்விக்க எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடையது. சுவாமிஜி, உன் குருவை ஒருவர் அவதூறு செய்தால் அவரின் நாக்கை அறு என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார். சுவாமிஜி, எங்கள் குருவான உங்கள் கருத்து என்ன? நம் பக்தர்களுக்கு நீங்கள் என்ன ஆணை கொடுக்கிறீர்கள்? அலி என்றும் விழிக்கப்பட்டு விட்டேன், ஆண்டவன் என்றும் விழிக்கப்பட்டு விட்டேன். விழிக்கப்படுவதனால் வலிப்பும் களிப்பும் இல்லாத நிலையை என்றோ பார்த்து விட்டேன். விழிப்பினால் களிப்பும் இல்லை, வலிப்பும் இல்லை. விழிக்கப்படுபவன் களிப்பும் வலிப்பும் இல்லாதவன் என்பதனால் விழிப்பவர்கள் செய்வது சரியென்று அர்த்தமல்ல. விழிக்கப்படுபவன் வலிப்பும் களிப்பும் கடந்தவன் என்பதனால் விழிப்பவர்கள் சரியானவர்கள் என்று பொருள் அல்ல. அதாவது எதிர்வினையாய் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இவர்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் இவர்கள் என்னையல்ல, எந்த சத்தியத்திற்கு நான் பலமாக நிற்கின்றேனோ அந்த சத்தியத்தை அழிக்க முயற்சிக்கின்றார்கள். சம்பிரதாயத்தை அழிக்க முயற்சிக்கின்றார்கள். சட்டத்திற்கு உட்பட்டு இவர்களுக்கு எல்லா விதமான பதிலும் சொல்லியே தீரப்பட்டாக வேண்டும். ஒருவேளை ராமகிருஷ்ணர் இருந்த காலத்தில் நாக்க வெட்டுறது சட்டத்திற்கு உட்பட்டு இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. இப்போதைய சூழ்நிலையில் நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு உங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ள மறந்தால் உயிர் கூட இருக்காது. ஏன்னா முதல்ல ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள தலையை விடும். நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே இருக்கும், நீங்கள் வெளியில் கிடப்பீங்க. முதல்ல அவர்கள் உங்கள் உரிமைகளில்தான் தலையிடுவார்கள், பிறகு உங்கள் உடைமைகளில் தலையிடுவார்கள், பிறகு உங்கள் உயிரையே எடுத்து விடுவார்கள். அதனால்
விழிக்கப்படுவதனால் எனக்கு வலிப்போ களிப்போ இல்லை என்பது வேறு. அதற்காக விழிப்பவர்கள் செய்வது சரியாகிவிட முடியாது. நீங்களும் உங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளாமல் நிலைநாட்டிக் கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. சட்டத்திற்கு உட்பட்டு உங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். இது உங்கள் கடமை, இல்லையேல் உயிர் கூட இருக்காது. சுவாமிஜி, அத்வைதம் ஒரு சராசரி மனிதனின் பார்வைக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? சராசரி மனிதன் அப்படிங்கிறதே ஃபால்ட்டி ஜெனரலைசேஷன், தவறான ஒருமைப்படுத்தல். தமிழ் அழகான இந்த வார்த்தை, ஒருமை, ஒற்றுமை. நரன் மனிதன், அயனம் அப்படின்னா வழி, வழிகாட்டப்பட்ட நரன் நாராயணன். நரன் அயனன் சேர்ந்தால் நாராயணன். அகம், வெறும் அகம் சேர்ந்தால் நரகாசுரன். நரன் பிளஸ் அகம் நரகாசுரன், நரன் பிளஸ் அயனன் நாராயணன். ஒருமை, ஒற்றுமை. ஒருமை கசட தபர வல்லீனம், ஞன நமன மெல்லீனம், யரள வழல கசட தபர வல்லீனம், ஞன நமன மெல்லீனம், கஞ்சன நமன இடையினம், யரள வழல வல்லீனம். தமிழை தப்பாக சொல்லிட வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆனதுனால. அடிப்படையாக இந்த ஒருமைக்கும் ஒற்றுமைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு நாள் வரை தனக்குள் வன்மை இருக்கிறதோ அவ்வளவு நாள் வரை ஒற்றுமையும் வருவதில்லை, ஒருமையும் வருவதில்லை. எப்பொழுது நாம் இருக்கின்ற எல்லாவற்றோடும் ஒற்றுமையை கொண்டு வருகிறோமோ அப்பொழுது ஒருமை நிகழத் துவங்குகிறது. சராசரி மனிதன்ற வார்த்தை ஃபால்ட்டி ஜெனரலைசேஷன். தனி மனிதன் தான் இருப்பு, சராசரி மனிதன் கற்பனை. சராசரி மனிதன்றதே பார்த்தனா பல மனிதர்களுடைய குணத்தை ஒன்றாக சேர்ந்து அது கற்பனை, அது இருப்பு அல்ல. ஒருமையோ அல்லது ஒற்றுமையோ தனக்குள் யாருக்கு வாழ்க்கையை பற்றிய நோக்கும் போக்கும் தெளிவாக இருக்கிறதோ அவர்களுக்குள்ள தான் நடக்கும். சராசரியான ஒரு மனிதன்ற அந்த கற்பனை பாத்திரத்துக்கு வாழ்க்கையின் நோக்கும் போக்கும் கிடையாது. அந்த கற்பனை கார்ட்டூன்களுக்கு மூக்கு மொழி வைக்கலாம், நோக்கு போக்கு சொல்ல முடியாது. மூக்கும் மொழியும் இருப்பதனாலேயே நோக்கும் போக்கும் இருந்துவிடும் என்கின்ற அர்த்தமில்லை. நோக்கும் போக்கும் இருப்பவன் மனிதன், வெறும் மூக்கும் மொழியும் இருப்பவன் சராசரி மனிதன். ஆவி வேறு, உயிர் வேறு. கும்பலா சேர்ந்து வாழ்ந்துற ஆடுகளுக்கு ஆவி உண்டு, தனி நோக்கும் போக்கும் இல்லாததனால் அவைகளுக்கு உயிர் கிடையாது. ஆடு மாடுகளைப் போலே பட்டியை திறந்தால் தொட்டியில் விழுந்தோம்னு மொத்தமா வாழற சராசரி மனிதர்கள் நீங்க சொல்றவங்களுக்கு ஆவி உண்டே தவிர உயிர் இல்லை. அதனால அவங்க ஆவி பிடிக்கிற இடத்துக்கு போட்டும். உயிர் நோக்கும் போக்கும் புரிந்தவனுக்குத்தான் உண்டு. நோக்கும் போக்கும் புரிந்தவனுக்குத்தான் அத்வைதத்தை சொல்ல முடியும். அத்வைதம் தனி மனிதனுக்குத்தான் சொல்லப்பட முடியுமே தவிர சராசரி மனிதனுக்கு சொல்ல முடியாது. யாருக்கு தன் வாழ்க்கையின் நோக்கு புரிந்திருக்கிறதோ போக்கு புரிந்திருக்கிறதோ அவன் இருக்கின்ற எல்லாவற்றோடும் ஒற்றுமையை கொண்டு வருவானேயானால் ஒருமையை பார்ப்பான். ஒற்றுமை ஒருமையாகி ஓர்மையாகும். ஒரே ஒரு வார்த்தையில்
சொல்லணும்னா, தேடுதல் உடைய தனி மனிதர்களுக்கு மட்டும்தான் அத்வைதம் புரியும், சராசரி மனிதனுக்கு புரிவதில்லை. பொழுது போகிறதுக்கு மஞ்ச பத்திரிக்கை, பொழுது போகலைன்னாலும் மஞ்ச பத்திரிக்கை, அவ்வளோதான் அவன் வாழ்க்கை. அடுத்தவன் வாழ்க்கையில் இருக்க துக்கத்தெல்லாம் பார்த்து ரசிக்கிறது மஞ்ச பத்திரிக்கை. தான் வாழ்க்கையில் அதே துக்கத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு வர்றதான் மஞ்ச பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை. பத்தி வரும் வியாதி அஞ்சேன், பரவி வரும் டெங்கும் அஞ்சேன், முத்தி வருமோ வராதோ எனும் பயமும் அஞ்சேன், தன் வாழ்வு துக்கமும் பிறர் வாழ்வு துக்கமும் ஒன்றாய்க் கொண்டு வரும் மஞ்சள் பத்திரிக்கை அம்மனாம் அஞ்சுமாறே. சுவாமிஜி, மாணிக்கவாசக பெருமானை பார்த்து எழுதிய திருவாசகமும் போல நீங்கள் பெருமானை பார்த்து திருவாசகம் எழுதினால் ஒரு 4 வரிகள். வாசகம் கூட ஆசகமும் யாசகமும் நிகழ்த்தும் சூசகம்தான். சோகமும் சிவோகமும் தாசோகமும் சதாசோகமும் மாறி மாறி மனதிற்குள் கூறி விளைந்திட யாசகமும் இல்லை ஆசகமும் இல்லை, அம்பலவானா வாசகம் ஏது செய்வேன் நான். என் சுவாசகத்து நீயுற்றதால் சுவாசமே திருவாசமாம், சுவாசமே திருவாசமாய் போனதால் வாசத்திற்கு சுவாசத்திற்கு விசுவாசத்திற்கு வாசகம் ஏது? என் வாசமும் சுவாசமும் விசுவாசமும் உன் நேசமாய்ப் போனதால் வாசகம் இந்த நேசகத்தை வாசிக்க ஒண்ணாது, வாசிக்க முயற்சிக்கும் ஆசிக்கவும் ஒண்ணாது, ஆசிக்கச் செய்திடும் யாசிக்கவும் ஆகாது. வாசமே உன் வாசம். மரபு கவிதை வெண்பாவோ புது கவிதை பண்பாவோ, நான் மரபின் புதுமை சூரியனின் புதுமையும் ரவியின் பழமையும் சூரியனின் புதுமையும் சேர்ந்ததென்பதனால் மரபு கவிதையின் வெண்பாவும் புதுக்கவிதையின் பண்பாவும் சேர்த்து இந்த வாசம் மலர்ந்தது. கசடு தபத்தால் அரும் ஞனம் நமனமென அரும் யரளம் வளலம் என வளரும் என்பதனால் வல்லினமும் மெல்லினமும் இடையினமும் ஆன என்னினமே உனை என்றென்றும் தன்னினமாய் நான் பார்க்க என் இனம் உன் முக்கண் இனமாய் மாற வாராயோ வந்தருள் தாராயோ. சுவாமிஜி, திருவாசகத்திற்கு உருகாதோர் உருவாசகத்துக்கும் உருகார்ன்றது போல இத்துடன் என்னுடைய கேள்விகள் நிறைவு பெறுகிறது. சைவமும் சைவத்தின் சத்தியங்களும் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆகமத்தில் மட்டும்தான் ஆலயங்கள் வெறும் காங்கிரிகேஷன்ஸ், அதாவது
நம்பிக்கையாளர்களின் சந்திப்பு மையம் மட்டுமல்ல, அல்லது உபதேசம் செய்யப்படும் பாடசாலை மட்டுமல்ல, வழிபாடுகள் நிகழ்த்தி கொள்ளுகின்ற வொர்ஷிப் ஆல்டர் மட்டுமல்ல, சதாசிவ பரம்பொருள் வாழுமிடம், வாசம் செய்யுமிடம். வேற எந்த மத வழிபாட்டு தலங்களையும் மாற்றிக்கொள்ளலாம். அந்த தலங்கள், அந்த மதங்கள் அனுமதிக்குது. ஏன்னா காரணம் அந்த மதங்கள் இறைவன் வசிக்கின்ற வசிப்பிடங்களாக அந்த வழிபாட்டு தலங்களை சொல்லலை. ஆனால் ஆகமங்கள் சதாசிவ பரம்பொருளின் வசிப்பிடமாக ஆலயங்களை சொல்லுது. அப்படி பார்த்தோம்னா சிவன் நாடு எது? அதிக அளவு சிவபெருமான் வசிக்கின்ற ஆலயங்கள் இருக்கிற இடம் எதுன்னா ஆகமப்படி அமைக்கப்பட்ட தென்னாட்டு ஆலயங்கள் தான். அதனால்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவன் ஆனாலும் தென்னாடு உடைய சிவனே. எல்லா இடத்துக்கும் போவார், வருவார், வந்து விடுவார். தன்னாடு தான் இருப்பு தென்னாடே. அன்னை மீனாட்சி போல் உலகெல்லாம் சைவம் பரப்பி அருளாட்சி செய்து மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சைவம் பரப்ப அதிகாரமும் செங்கோலும் அளித்தோம். தமிழனும் அமிழ்தால் கடைந்தால் நெஞ்சம் நெகிழ்வது மட்டுமல்ல, தொண்டையில் இருக்கும் நஞ்சும் இனிக்கின்றது. நம்பரனார் அம்பலவான தம்பிரான் என்று தமிழாலே கையொப்பம் செய்து மேன்மைகள் சைவத்தை தன் சமயமென்று உறுதிப்படுத்தி இந்நெறி தன்னெறி என்று முன்னெறி செய்து வைத்து எந்நெறி கொண்டார்க்கும் தன்னெறியே முன்னெறி என்று சொல்லியும் அனுபூதியாய் அளித்து வாழ்வில் மலரச் செய்து இந்த சத்தியங்களை வாழ்வின் சாத்தியமாக்க அவர் ஆணைப்படி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மற்றோரை வணங்க வைக்கும் இயக்கமே நம் சங்கம். என்றென்றும் சைவம் பரப்பி நித்யானந்த சங்கமே பல்லாண்டு வாழ்ந்திரு. இன்று தீபாவளி திருநாள். முதல் முறையாக 2000 ஆண்டிலே ஆனந்தமாக இருங்களினும் அற்புதமான ஆசி செந்தமிழ் மொழியில் பொங்கிய நன்னாள். மற்றவை எல்லாமே மொழிபெயர்ப்பு. ஆனந்தமாக இருங்களினும் வார்த்தை மட்டும்தான் பொழிபெயர்ப்பு. பொழிந்தது மொழியில் பெயர்ந்தது ஆனந்தமாக இருங்களினும் வார்த்தை தான்.
மற்றவை எல்லாமே மொழியிலிருந்து பெயர்ந்தது. மொழிக்குள் பெயர்ந்தது ஆனந்தமாக இருங்கள் எனும் வார்த்தையே. எல்லோரும் ஆனந்தமாக இருக்க ஆனந்தமாக இருங்கள் என்று ஆசீர்வதிக்கின்றேன். நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.